எதுவுமே யாரும் காம்படிஷனே கிடையாது. அவன் சம்பாதிக்கிறது தான் பார்க்குறது. ஓகேங்களா? ஓகேண்ணா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 days ஓல்டு. சரிங்களா? வெறும் 140 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி ஃபுல் கேஷ் வண்டி. இன்னும் ஆர்சி புக்கே கைக்கு வரல. கஸ்டமர்ஸ் எடுத்துட்டாரு. ஒரு அர்ஜென்ட்டுக்காக என்ன பண்ணுறாரு, வண்டி சேல் பண்ணுறாரு. எப்பயுமே வந்து 3 லட்ச ரூபா வண்டி நம்ம 1 லட்ச ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறது. இந்த வண்டி வந்து 270 வருது. இதுலேருந்து ஒரு 50,000 நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம். வெறும் ஜஸ்ட் ஒரு 10 days வண்டி 140 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. அப்படியே பிராண்ட் நியூவாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து 350 வந்து ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க ஹோண்டாவில். வண்டி அப்படியே ஃபுல் ஃப்ரெஷ்ஷு. வண்டியை நீங்கள் சுற்றி ஒரு வீடியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெறும் 140 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிது. 10 நாள் வண்டினா இல்லை, வெறும் 10 days ஓல்டு. 50,000 ரூபா கம்மியாகுது. அப்படியே 50,000 கம்மி பண்ணி கொடுக்குறேன். எடுத்துக்க சொல்லுங்கள். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பிராண்ட் நியூ. இன்னும் ஆர்சியே வரல கைக்கு. ஓகே. இன்னும் ஆர்சி புக்கு வரது புது வண்டியே இல்லை? ஆமாம், இப்போ தானே புக் பண்ணார். 2 கீ, மேனுவல் புக்கு, சர்வீஸ் புக்கு, 5 years வாரண்டி எல்லாம் A to Z இருக்குது. ஸோ இந்த பைக் வாங்கினா புது பைக் வாங்கினே சொல்லிக்கலாம் எல்லாருக்கிட்டையும். புது பைக்கு தான், புது பைக்கு தான். நானே ஒன்றும் ஓட்டி கூட பார்க்கல. அந்தளவுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா 24 மாடலு. இன்னைக்கு 24 எல்லோரும் மைலேஜ் வண்டி வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது மைலேஜ் 60 to 70 வரைக்கும் வருது மைலேஜ். இந்த வண்டி இன்றைக்கி புதுசு எடுக்க போனால் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே. நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரூபாலேருந்து ஒரு 60 ரூபா கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு 1000 ரூபா இருந்துச்சுன்னா இமீடியட்டாக இதை லோன் பண்ணி கையில் கொடுத்துடலாம். 2024 மாடல், வெறும் 3000 கிலோமீட்டர்ஸ். 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பிராண்ட் நியூ, அப்படியே பிராண்ட் நியூவாக இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட நிறையா வந்து மைலேஜ் தர வண்டியும் கேட்குறாங்கண்ணா. கண்டிப்பாக கிட்ட வந்து 24 மாடலே இருக்குது. கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஒரு 60 ரூபா அதிகம். அவ்வளோதான். எவ்வளோ லோன் கிடைக்குதோ போட்டு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா இருந்தால் போதுங்க. ஓகே. சப்போஸ் வர கஸ்டமர்ஸ்க்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்ன பண்ண இருந்தாலும் யோசிக்கிறது கிடையாது. இமீடியட்டாக போட்டு கொடுத்துருவேன். எனக்கு என்னென்னா, உங்ககிட்ட எதனா வண்டி இருக்குது, லோன் கட்ட முடியாமல் தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு வாங்க. இமீடியட்டாக பர்ச்சேஸ்டு. அது 10,000 ரூபாயிலேருந்து 10 லட்சம் வரைக்கும் இருந்தாலும் நோ இஷ்யூ. வித்தின் 5 to 10 minutes. சரி. ஏன்னா ஃபுல்லாகவே எனக்கு பேங்க்கு சப்போர்ட் பண்ணுது. பேங்க்கு ஃபண்டு தருது. இமீடியட்டாக 10லேருந்து 15 நிமிஷம் நான் பண்ணி கொடுத்துட்றேன். இது கேரண்டி. வந்ததுக்கப்புறம் பண்ண முடியாது, அப்புறம் வாங்க இப்போ அந்த கதையே கிடையாது. இமீடியட்டாக நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துருவாங்க, இமீடியட்டாக பண்ணி கொடுத்துருவேன். வந்து பார்த்தோன்னா வெறும் 1,68,000 கொடுக்கலான்னு இருக்கேன். வெறும் 1,68,000 ரூபாய் தான் நான் கொடுக்க போகிறேன். என்னப்பா இந்த வண்டி என்னென்னா அதே தான் இந்த வண்டியும். இதுவும் வந்து வெறும் 1,68,000 ரூபா. 2 வண்டிக்குமே பார்த்தோன்னா ஒன்றுக்கு ஒன்று வாங்கல் கிடையாது. வெறும் 1000 rupees இருந்தால் போதும். ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா இமீடியட்டாக பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பணம் கையிலேயே இருந்து 1000 ரூபா கட்டிங்கன்னா பேங்க்காரன் தான் வட்டி தின்னுவான். பேங்க்காரன் வட்டி நல்லா சாப்பிட்டு போயிடுவான். ஸோ நம்மக்கிட்ட என்னென்னா, உங்கள்கிட்ட இனிஷியல் அமௌண்ட் அதிகமாக தான் அதிகமாக கட்டி வண்டி எடுத்துருங்க. இல்லை இனிஷியல் அமௌண்ட்டே இல்லைப்பா என்கிட்ட 500 ரூபா 1000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா என்கிட்ட 60க்கு மேலே வண்டி இருக்குது. ஓகேங்களா? சரிங்க. ஒரு 60 + 60 vehicles + வச்சுருக்கு இப்போ ஸ்டாக்கு. கஸ்டமர்ஸ் வரதுக்குள்ளே இன்னொரு 5-6 வண்டி ஏறிடும். ஸோ அப்போ டே பை 5 வண்டியே ஏறிட்டு தான் இருக்கும். ஸோ 1000 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம இமீடியட்டாக பண்ணிக்கலாம். இந்த 2 வண்டியில் எது வேணாலும் பண்ணித்தரேன். ஸோ கிட்டத்தட்ட எல்லா பைக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் இருக்குது. ஃபுல் அண்ட் த்ரீ நான் யூடியூப் சேனலில் கொடுக்குறேன். ஷாப் பார்த்தீங்கன்னா சென்னை OMR மேட்டுக்குப்பத்தில் இருக்குது. ஷாப் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக ஷாப்புக்கு கால் பண்ணுங்கள், டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இவங்க ஷாப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா பைக்ஸும் பார்த்தீங்கன்னா